உங்கள் பிஸ்னஸ்க்கு ஹோஸ்டிங் அண்ட் டொமைன் நேம் தேடி டயர்ட் ஆகிட்டிங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ தான். இந்த வீடியோவில் டொமைன் ஹோஸ்டிங் வாங்கி வெப்சைட் எப்படி லைவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ப்ரௌசரில் SeekaHost.in சர்ச் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் என்டர் ஆனதுக்கப்புறம் சர்வீஸில் வெப் ஹோஸ்டிங்கை செலக்ட் பண்ணிவிட்டு கெட் ஸ்டார்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் பேக்கேஜை சூஸ் பண்ணிவிட்டு செலக்ட் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே உங்கள் டொமைன் நேம் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். இல்லைனா ஓன் டொமைன் நேம் இருந்தால் என்டர் பண்ணிக்கோங்க. நான் நியூ டொமைன் ரெஜிஸ்டர் பண்ண போகிறேன். டொமைன் நேம் என்டர் பண்ணிவிட்டு டிஎல்ல சூஸ் பண்ணிவிட்டு செக் கொடுக்குறேன். ஒன்ஸ் உங்கள் டொமைன் நேம் அவைலபிள் டிஸ்பிளே ஆனதுக்கப்புறம் கண்டினியூ ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜில் பேக்கேஜ் பில்லிங் சைக்கிள் செலக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்துக்கோங்க. நீங்கள் WordPress பேக்கேஜ் சூஸ் பண்ணி இருந்தால் WordPress இங்கே இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். லாக் டைட்டில் அண்ட் அட்மின் பாஸ்வேர்டு என்டர் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்துக்கோங்க. டொமைன் கான்ஃபிகரேஷன்ஸில் DNS மேனேஜ்மெண்ட் எனேபிள் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்துக்கோங்க. ரிவ்யூ ஒன்று செக் அவுட் பேஜில் ஆர்டரை வெரிஃபை பண்ணிவிட்டு பர்சனல் இன்ஃபர்மேஷன் பில்லிங் அட்ரஸை என்டர் பண்ணிவிட்டு கீழே வந்து உங்கள் பேமெண்ட் மெத்தடை சூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் பேமெண்ட் மெத்தட் சூஸ் பண்ணிட்டு செக் அவுட் கொடுத்துக்கோங்க. நீங்கள் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் கஸ்டமராக இருந்தால் உங்களோட இமெயில் அட்ரஸ் பாஸ்வேர்டு என்டர் பண்ணிட்டு லாகின் கொடுத்துக்கோங்க. செக் அவுட் கொடுத்ததுக்கப்புறம் பேமெண்ட் பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகும். உங்கள் பேமெண்ட் மெத்தடை சூஸ் பண்ணிவிட்டு பேமெண்ட்டை ப்ராசஸ் பண்ணுங்கள். ஒன்ஸ் பேமெண்ட் ப்ராசஸ் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் ஆகிரும். ஆர்டர் ப்ளேஸ் ஆனதுக்கப்புறம் உங்கள் வெப்சைட் 5 to 10 மினிட்ஸ்க்குள்ளே லைவ் ஆயிரும். இந்த மாதிரி வீடியோஸை பார்க்க மறக்காமல் எங்கள் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.